கென்யாவின் அமைதியான கிராமங்களில் தொடங்கி சர்வதேச விமான நிலையங்கள் வரை நீளும் இந்த எறும்பு கடத்தல் நெட்வொர்க்கின் அடுத்த கட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். முதல் பாகத்தில் கடத்தலின் பின்னணியை பார்த்தோம். இப்போ இந்த திருட்டு வர்த்தகத்தின் மூளையாகச் செயல்படும் அந்த மர்ம நபர்கள் மற்றும் இந்த எறும்புகளின் விசித்திரமான ரகசியங்களைப் பற்றி பார்க்கப் போகிறோம். த Forgotten Details பகுதி 2 ஆரம்பம். மெஸ்ஸர் செபலோட்ஸ் என்றும் அழைக்கப்படும் இந்த எறும்புகள் கிழக்கு ஆப்பிரிக்காவைச் சேர்ந்தவை. இவற்றின் தனித்துவமான விதை சேகரிக்கும் பழக்கத்திற்காக இவை எறும்பு சேகரிப்பாளர்களிடையே மிகவும் பிரபலமாக உள்ளன. பெரிய சிவப்பு ராணி எறும்புகளுக்கு ஒரு வெளிநாட்டவர் நல்ல பணம் கொடுப்பதாக எனது நண்பர் சொன்னார். வெயில் படரத் தொடங்குவதற்கு முன்பே அதிகாலையில் திறந்த வெளிகளுக்கு அருகிலுள்ள மேடுகளை நீங்கள் தேட வேண்டும். வெளிநாட்டவர்கள் ஒருபோதும் வயல்களுக்கு நேரில் வரமாட்டார்கள். அவர்கள் நகரத்தில் ஒரு விடுதியிலோ அல்லது காரிலோ காத்திருப்பார்கள். நாங்கள் அவர்கள் கொடுத்த சிறிய குழாய்கள் அல்லது ஊசிகளில் எறும்புகளை அடைத்து அவர்களிடம் கொண்டு செல்வோம். கென்யாவில் இந்த சட்டவிரோத வர்த்தகம் கடந்த ஆண்டுதான் உலகிற்கு வெளிச்சத்திற்கு வந்தது. கில்கிலை சுற்றி சேகரிக்கப்பட்ட 5000 ராணி எறும்புகள் நைவாஷா நகரில் உள்ள ஒரு விடுதியில் உயிருடன் கண்டெடுக்கப்பட்டன. கென்யா வனவிலங்கு சேவையின் படி பெல்ஜியம், வியட்நாம் மற்றும் கென்யாவைச் சேர்ந்த சந்தேக நபர்கள் இதில் பிடிபட்டனர். ஒவ்வொரு எறும்பும் 2 மாதங்கள் உயிர் வாழும் வகையில் ஈரமான பருத்தி பஞ்சு கொண்டு அவைகளை அடைத்து வைத்திருந்தனர். அவற்றை ஐரோப்பா மற்றும் ஆசியாவிற்கு திருட்டுத்தனமாக கொண்டு சென்று விற்க திட்டமிட்டிருந்தனர். இந்த எறும்பு வர்த்தகம் இதுவரை உலகம் கண்டிராத ஒன்று என்பதால் விஞ்ஞானிகளையும் அதிகாரிகளையும் இது பெரும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. கென்யா பொதுவாக யானை தந்தங்கள் மற்றும் காண்டாமிருக கொம்புகள் சம்பந்தப்பட்ட குற்றங்களுக்கே பழகியுள்ளது. பிரிட்டனைச் சேர்ந்த சில்லறை விற்பனையாளரான ஆன்ஸ் ஆர் அஸ் இந்த எறும்பை பலரின் கனவு இனம் என்று விவரிக்கிறது. சர்வதேச அளவில் ஒரு கனவு இனமாக பார்க்கப்படும் இந்த எறும்புகள் உண்மையில் ஒரு நாட்டின் விவசாயத்தையே அழிக்கும் வல்லமை கொண்டவை என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒரு ராணி எறும்பு செத்துப்போனா 70 வருஷ காலனி எப்படி ஒரு நொடியில சிதறுது? சீனா போன்ற நாடுகள் இந்த எறும்புகளை பார்த்து ஏன் நடுங்குறாங்க? இதனோட அதிர வைக்கும் உண்மைகளை அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்கலாம். த Forgotten Details பார்ட் 3 விரைவில்.